அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இவங்க கேட்பாங்க, ரம்யா தேவ் வந்து கேட்பாங்க. உடனே அரோரா வந்து யோசிப்பாங்க, இப்போ என்ன சொல்றது அப்படின்னோடனே இவங்க உடனே அப்போ அறிவு இல்லாதவங்க அந்த மாதிரி அர்த்தமா அப்படின்னோடனே அவங்க ஆமா அப்படின்னோடனே இவங்க ரம்யா தேவ் கோவப்பட்டு எந்திரிப்பாங்க. அப்போ அரோரா ஐயோ எதுக்கு ஏன் போறீங்க அப்படின்ட்டு பயப்படுவாங்க. அதையும் மீறி அவங்க போய் திவாகர்ட்ட போய் சண்டை போடுவாங்க. நீங்க எப்படி என்னைய பார்த்து அப்படி சொல்லலாம்? ஆனா திவாகர் வந்து சொல்லுவாரு, இல்ல நான் அப்படி வந்து மீன் பண்ணல, நான் வந்து சும்மா நானா தான் சொன்னேன், பொதுவா தான் சொன்னேன். படிச்சிருக்கீங்கல்ல, அறிவு இல்லையா உங்களுக்கு அப்படின்னு பேசுறாங்க. இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனது. ஆக்சுவலா சொல்ல போனோம்தான் வந்து இவங்க வந்து ஓவரா வந்து ரைஸ் ஆனாங்க, கோவம் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து விஜய் பார்வதி மட்டும் தான் வந்து நார்மலா வந்து பிரச்சனையை வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவாங்க. வந்தாங்க வந்து திவாகர் வந்து சரி விடுங்க, அவர் ஏதோ நார்மலா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல போக அவங்க வந்து ரம்யாஜி வந்து விஜய் பார்வதி கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. நீங்க வந்து எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், அவர் வந்து இந்த மாதிரி கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு போறாரு. அந்த இடத்துல திவாகர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கோவமாயிட்டாரு, கோவமாயி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கமருதீன் வந்து பேச வரப்ப கமருதீன் எப்படி தள்ளி விட்டுருவாரு. தள்ளோட வந்து கமருதீன் அடிக்க போயிட்டாரு, நீ எல்லாம் ஒரு ஆளா. எஃப்ஜே வந்து அந்த பையன் வந்து இடையில வந்து சும்மா கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தாரு. டக்குன்னு பார்த்தா வந்து அவங்க 2 பேருக்கும் இடையில சண்டை.